நான் ஒன்னும் கூலிக்கு தைக்கல. அதுக்கு ஏதாவது பணம் கொடுத்து கேவலப்படுத்துறாரு. இது கேவலப்படுத்துற கூலி இல்ல, இது சொல்லப்போனா அது வந்து கௌரவப்படுத்துற கூலி. அது என்ன கௌரவப்படுத்துற கூலி? அதுக்கு பேரு தான் உம்மா. இது என்ன கெட்ட பழக்கம்? இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் உங்களை பார்க்க வரவே மாட்டேன். சரி சொல்லு. நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க வீட்ல பேசுறேன்னு சொன்னீங்களே, பேசிட்டீங்களா? பேசலாம்டா, பேசலாம். அதுக்கு என்ன அவசரம் இப்போ? நான் தான் ஒரு நேரம் வரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாம ஆரம்பிக்கிறது தான் நல்ல நேரம். எவ்வளவு நாள் தான் இப்படி திருட்டுத்தனமா நம்ம மறைஞ்சு மறைஞ்சு பாத்துக்க முடியும்? யாராவது பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். நானும் அதான் சொல்ல வந்தேன். நூல் வாங்கணும், பட்டன் வாங்கணும்னு சொல்லிட்டு வா, சேலத்துக்கு போலாம். அங்க என் ஃப்ரெண்டு வீடு சும்மாதான் இருக்கு. அப்பப்ப அங்க போய் பேசிட்டு வரலாம். என்ன சொல்ற? ஊர் விட்டு ஊர் வந்து பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்ல சொல்லி சீக்கிரம் தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர. அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. இத பாரு, எதுக்கு இப்படி விலகி விலகியே போற? நீ ஏதாவது பேசு. நீ என்ன பேசினாலும் கேக்குறேன். உன் பக்கத்துல அப்படியே ஒட்டி நின்னு உன்னை வாசம் பிடிச்சிட்டே பேசலான்னு தானே வரேன். நீ என்னடா நாலடி தள்ளி நின்னே பேசிட்டு இருக்க. எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தானே. கிணத்து தண்ணியா ஆத்து தண்ணியா கொண்டு போகுது. இத பாரு, திருட்டு மாங்காய்க்கு தான் ருசி அதிகம். வேண்டாங்க, இது தப்பு. வீட்டுக்கு தெரியாம இப்படி வந்து பாக்குறது மனசு உறுத்துது. நான் தான் வீட்டுக்கு மூத்தவ. உன்னை பார்த்துதான் தங்கச்சிங்க வளருவாங்கன்னு சொல்லி அம்மா சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. அவங்க முகத்தை பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறம் இனிமே நம்ம இப்படி திருட்டுத்தனமா பார்க்க வேண்டாம். நம்பிக்கை இல்ல அப்படித்தானே? நம்பிக்கை இல்லாமல இப்படி தனியா வந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன தொட கூட விட மாட்டேங்கிற? நீ எது கணக்கு? வா. ஏய், நாம என்ன 60 வயசுலயா இருக்கிறோம்? ஊர் உலகத்துல லவ் பண்றவங்க எல்லாம் எப்படி ஜாலியா இருக்காங்க பாக்குறல? நீரடா தள்ளி நில்லுன்ட்டு வாழைக்கண்ணு நடுற மாதிரி 8 அடி அடவழிலே நின்று பேசிட்டு போற. தொட்டு பேச கூட விட மாட்டேன்னா அப்புறம் என்ன எளவுக்கு என்ன பார்க்க வர? போ போய்தல. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? என்ன தொட்டு பேசணும், எங்கேயாவது தனியா கூட்டிட்டு போகணும், அது மட்டும் தானே உங்க ஆசை? மன்னிச்சுக்கோங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஆசைலாம் இல்ல. ஏதோ என்னையே மீறி உங்க கூட பழகிட்ட. 4 பேரு பழி சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது. என்னால என் தங்கச்சிங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு பயம்தான் இருக்கு. என் ஃப்ரெண்டு சுசீலாக்கு மட்டும் நாம பழகுறது தெரியும். கோபி பணக்கார பையன், அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ற எண்ணம்லாம் இருக்காது. அவன் ஆசையை தீர்த்துட்டு உன்னை விட்டு போயிடுவான்னு சொன்னான். நீங்க நடந்துக்கிறத பார்த்தா அவ சொன்னது உண்மையா இருக்குமோன்னு சந்தேகப்பட தோணுது. என் மனசு, என் குணம் எதுவுமே தேவையில்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சபடியே நடக்கட்டும். உங்களை ஏமாத்தின பாவம் எனக்கு வேண்டாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கட்டும். உங்களோட பழகிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால வாழ முடியாது. நான் இப்படியே இருந்துருவேன். என் வாழ்க்கை எப்படி வேணாலும் போகட்டும். நான் மனசார உங்களை விரும்பிட்டேன். உங்க ஆசையை நிறைவேற்றினதா இருக்கட்டும். இனிமே உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன். என்கிட்ட எதுக்காக பழகுனீங்களோ அதை நிறைவேற்றிக்கோங்க. ஏன் பேசாம நிக்கிறீங்க? தொட்டு பேச விடலனா ஏன் வந்தன்னு கேட்டீங்கல்ல? போய் தொலைன்னு சொன்னீங்கல்ல? இவ்ளோ நாள் பழகிட்டு
உங்களை கோவப்படுத்தி பிரிஞ்சு போக நான் நினைக்கல. வாங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு முழு சந்தோஷத்தை நான் கொடுக்கறேன். என் மனசுக்கு பிடிச்சவருக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிட்டேங்கிற சந்தோஷம் மட்டும் எனக்கு போதும். இதுக்கப்புறம் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு வற்புறுத்த மாட்டேன். நீங்க கேட்டீங்கல்ல என் மேல நம்பிக்கை இல்லையான்னு, அப்படி நம்பி பழகுனதுக்கு நான் கொடுக்கிற விலையா இருக்கட்டும். மலரு, என்ன மன்னிச்சிரு. உன்னை பார்த்ததுல இருந்து உன் உடம்புதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதான் என் நோக்கமாகவும் இருந்துச்சு. உன் உடம்பு மேல ஆசைப்பட்டுதான் உன் கூட பழகினேன். ஆனா உன் மனசு எவ்வளவு அழகானதுன்னு நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உன்கிட்ட நான் தப்பா நடந்துக்க மாட்டேன். முறைப்படி தாலி கட்டி உன்னை மனைவியை ஏத்துக்கிட்ட பிறகுதான் உன் பக்கத்துல வருவேன். என்ன மன்னிச்சிரு. ஒரு பொண்ணு நினைச்சா எவ்வளவு பெரிய அயோக்கியனையும் மாத்த முடியும்னு நான் படிச்சிருக்கேன். சினிமாலையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க அயோக்கியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் முரட, அவ்வளவுதான். நீங்க நல்லவர்னு தெரிஞ்சுதான் உங்க கூட பழக ஆரம்பிச்சேன். அது தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க, அது போதும். நான் உங்களுக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். ஏய், வாவ், அமேசிங் மயிலு. ஐ லவ் தாகூர். சூப்பரா இருக்கு மயிலு. எனக்கு தாகூரோட கீதாஞ்சலியில ஒவ்வொரு வரியும் மனப்பாடம். தெரியுமா உனக்கு? நிஜமாவா சார்? அட, உண்மையிலே மயிலு, உனக்கு நம்பிக்கை இல்ல அதானே? பாடி வரும் உன் கானத்துடன் ஒன்றாய் கலந்திட நாடி ஏங்கும் என் இதயம் வீணாய் அதற்கு ஓர் இசைக்குரலை தேடி போராடும் என் மனது. உரைநடையில் உன் கானத்தை ஓதுவேன். ஆயினும் இசை கலக்க முடியாமல் குழம்பி கூக்குரலிடுவேன். காலவரம்பில்லாத உன் அரும் இசை கானத்தின் பின்னலில் என் இதயத்தை கட்டி வசப்படுத்தி வைத்துள்ளாய். தாகூர் சொன்னது. அற்புதம் சார், உண்மையிலேயே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல மயில, நான் மனப்பாடம் பண்ணி வைக்கல, மனசுக்குள்ள வச்சிருக்கேன். சார், உங்களை பார்க்கிறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. தேங்க்ஸ் மயில. இத நீ எனக்குன்னு வாங்குனியா? உங்களுக்குன்னு வாங்கல, அப்புறம் நானே செஞ்சது சார். ஓ மை காட், நீ ஏற்காட்டுல ஒரு சின்ன கிராமத்துல இருக்க, ஆனா உன்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கு. உண்மையிலேயே உன்னை பாராட்டி தான் ஆகணும் மயில. உனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சதுன்னு வை, நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ. எனக்கு பெரிய கனவெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஐபிஎஸ் ஆகணும், அவ்வளவுதான். நீ நிச்சயமா ஐபிஎஸ் ஆவ மயில. அதுலயும் நீ பெரிய அவுட்ஸ்டாண்டிங் ஆபீசரா தான் வருவ, அதை நான் உறுதியா சொல்றேன் மயில. மலர், ஒரு உண்மை சொல்லட்டுமா?
இவ்வளவு நாள் உன்னை கல்யாணம் பண்றத பத்தி நான் யோசிச்சதே இல்ல. ஆ, அட பாவி, இப்பவாவது அந்த எண்ணம் வந்துச்சா இல்லையா? இப்பவே தாலியை கட்டி உன்னை கூட்டு போயிடணும் போல இருக்கு. ம், இருக்கும் இருக்கும். ஆனா அப்படி இல்லாட்டி இப்படி. சரி சரி, அதை விடு. நான் தெரிஞ்சிட்டேன், நீ நம்புற அளவுக்கு நல்லவனாயிட்டேன். நீங்க முழுசா நல்லவர்னா நான் சொல்றத செய்வீங்களா? ம், என்ன செய்யணும் சொல்லு. இந்த கந்துவட்டி தொழிலை விட்டுருங்க. நீ சொல்லிட்டல, இனிமே நான் வட்டி தொழிலுக்கு போக மாட்டேன். இத கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மத்தவங்க பாவத்தை கொட்டிக்கிறத நமக்கு வேண்டாங்க. இத பாரு, அதான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க. ஐயோ, கை பூரா அழுக்கா இருக்கு. ஆம். அப்படின்னா அப்படின்னா ம், ஆ, இதான் உங்க பிளானா? ம், ம், ம். ஆ, ஓ, ஓ, ஆ, ஓ, ம். என்னாச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் தானே உங்க கை என் மேல படும்னு சொன்னீங்க. ம், கைப்படாதுன்னு தானே சொன்னேன். ஆனா உன் கையை கடிக்க மாட்டேன்னு சொல்லியே. ஏண்டா எவ்வளவு நாள் தான் நாட்ராய் ஐயா வீட்லயே வண்டி ஓட்டிட்டு இருக்க போற? வேற ஏதாவது வேலை பார்த்தா கையில கொஞ்சம் காசு பணம் சேர்க்கலாம் இல்ல? உங்க அப்பா மாதிரி பூசாரி ஆக வேண்டியதானடா. அதை விட வேற எதுல காசு பார்க்க முடியும்? எதுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் சிவராத்திரிக்கு மட்டும் சாமி சாமின்னு சுத்தி வந்து கோட்டரை ஊத்துவீங்க, கறியும் சோறா போடுவீங்க. இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களேன்னு தீச்சட்டி ஏந்தி சாமி ஆடி குறி சொன்னா சாமி சாமின்னு காலில் விழுவீங்க. இதுக்கு மேல காணிக்க வேற போடுறாங்கல்ல, வேற என்ன செய்யணும் உனக்கு? அதெல்லாம் நீங்க காணிக்கெல்லாம் போடுவீங்கயா. ஆனா தூங்கி எந்திரிச்சு காலையில பார்த்தா டீ தண்ணி வாங்கி தர கூட ஆள் இருக்க மாட்டீங்கயா. வயிறு நான் வருஷத்துக்கு ஒரு முறையா பசிக்குது. மறுபடியும் சிவராத்திரி எப்போ வரும்னு காத்துட்டு இருக்க வேண்டியதான். அதுக்குன்னு நாட்டாயம் தான் சம்பளமே தர மாட்டாரு. அப்புறம் ஏன்டா அவர்கிட்ட போய் வண்டி ஓட்டுற? நாட்டாயம் பொட்டாடி இருக்காங்களே அவங்க மகராசி. வஞ்சகம் இல்லாம சோறு போடுறாங்க. அதுவும் இல்லாம இன்னொரு கெத்து இருக்கு தெரியுமா உனக்கு? நாட்டாயம் முதலாளி டிரைவர்னாவே இந்த ஊர்ல ஒரு பயம்தான். அதுக்கு விலையே கிடையாது. ம், சரி வா. நான் தான் பண்ணேன். அதான் இவ்வளவு டேஸ்டா இருக்கா? டேய் கவனிச்சியா? சிரிப்பு சத்தம் கேக்குது. டேய் எனக்கு கேட்கலையடா. கேளு. ஆமா, முதலாளி விட்டு மோட்டார் ரூமுக்குள்ள சிலுமிசம் நடக்குது. அப்படின்னா ஆம்பளை சத்தம் பொம்பளை சத்தம் ஜல்சாதான். கவனிச்சியா? இப்ப என்னடா பண்ணலாம்? மோட்டார் ரூமுக்குள்ள அதுவும் மத்தியான நேரத்துல இந்த மாதிரி நடக்குது. சும்மா விடக்கூடாதியா. நம்ம மண்ணு மான மரியாதை உள்ள மண்ணு. இப்படி எல்லாம் நடக்கவே கூடாது. இப்போ நான் கதவை பூட்டிட்டு காவலுக்கு நிற்கிறேன். நீ என்ன பண்ற? நேரா போய் முதலாளியை கூட்டுவான். வரும்போது சின்ன முதலாளியை கூட்டுவான். அவர் தான் இதையெல்லாம் கொஞ்சம் வயலண்டா டீல் பண்ணுவாரு. போ போ. நீ என்ன பண்ற? போய் நம்ம ஆளுங்களை வர சொல்லு. சீக்கிரம் போ. எங்க ஊருக்கே வந்து டகால்ட்டு வேலையா? சந்தி சிரிக்க வைக்கிற. ஏய், யாராது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள? யாரா இருந்தா என்ன? நல்லா மாட்டிட்டீங்க. பெரிய மனுஷங்களாம் வரட்டும். உங்களை வெளியே வர வச்சு மரத்துல கட்டி வச்சு தோலை உரிக்க போறாங்க. கேக்குறல்ல? யாராது? கூட யாரா? சொல்ல மாட்டேல. கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்துதானே ஆகணும். பாத்துக்கலாம் விடு.
ஐயோ ஐயோ, சின்ன முதலாளி, சின்ன முதலாளியை சிக்க வச்சது நாமன்னு தெரிஞ்சா முதலாளி நம்மளை போலி போட்டுருவார. பேசாம கதவை திறந்து விட்டுருவோமா? ஐயோ வந்துட்டாங்க. செந்தில், யார் உள்ள இருக்கிறது? தெரியலங்க, நான் என்னத்த கண்டேன். பெரியவங்க எல்லாம் வரட்டும்னு நின்னுட்டு இருக்கேன். அதான் நான் வந்துட்டல்ல, கதவு திறந்தா உங்களை இழுத்துட்டு வா.